அரசியலுக்கு புதுசாக இருக்கலாம். அரசியலே தெரியாத ஒருத்தருக்கு ஒரு கோமாளியாக இருக்கணும்னாக்க அது அண்ணாமலை தான். இது இவர் எதுக்காக சட்டம் ஒழுங்கு செல்ல இவர் சவுக்கால் அடிச்சுக்கிறார்? என்ன தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு அண்ணாமலையா பொறுப்பு? இல்லை தமிழ்நாட்டு டிஜிபியா? இவர் தமிழ்நாட்டு சிஎம்மா? இவர் எதுக்கு அடிச்சுக்கிறார்? இதை பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயம், கோமாளித்தனம்னு சொல்லணும் இதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஆனால் நான் இன்றைக்கி கூட அதை பற்றி டெல்லிக்கு அனுப்பிச்சேன். அண்ணாமலையை செலக்ட் பண்ணவங்க தான் தன்னைத்தானே ஒரு தடவை சவுக்கால் அடிச்சுக்கணும். நல்ல வேளை நான் முன்னாடியே பாஜகலேருந்து வந்துட்டேன், இல்லைன்னா என்னை கூப்பிட்டு சவுக்கால் அடிச்சிருப்பாங்கன்றாங்க. அதனால் தவிர அண்ணாமலையோடைய அரசியல் பூஜ்யம். நான் 1.5 வருஷம் முன்னாடி சொன்னேன், 40க்கு 0. அவருக்கு நாக்கு மட்டும்தான் வேலை செய்யுது, அதாவது பேச்சு, அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது அவருக்கு. 0 ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த கோமாளித்தனத்தோட உச்சக்கட்டம் வச்சுக்கோங்களேன். இனிமேல் அண்ணாமலை வாழ்க்கையில் செருப்பே போட முடியாது. ஆட்சி அமைக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் நான் செருப்பு போட மாட்டேன், சட்டை போட மாட்டேன், வேட்டி கட்ட மாட்டேன்னு சொல்லியிருந்தால் இன்னும் டேஞ்சராக இருக்கும். அப்புறம் வெறும் பட்டாப்பட்டியோடு தான் அலையும்படியாக இருக்கும். நல்ல வேலையே ஏதோ இது சொன்னார், செருப்பு இல்லாத மட்டும் அவர் இருப்பார், அவ்வளோதான்.